பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் ஆத்மசுத்தியில் தொடர்ந்து பாடுகிறார். புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் பொன்னகர் புகப் போதற்கு உகுவது ஆவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதொடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே அப்படின்னு திரும்ப திரும்ப தான் இழந்ததை நினைத்து அவர் வருத்தப்படுகிறார், நெக்குருகி அழுகிறார். அப்படியே அந்த ஏக்கத்தில் வர பாடல்தான். புகுவது ஆவதும் அப்படின்னா பிரவேசிப்பதும், போதரவு இல்லதும் அப்படின்னா திரும்பி வருதல் இல்லாததும், பொன்னகர் அப்படின்னா சிவபுரி பரிபூரண நிலை, உகுவது ஆவதும் அப்படின்னா பற்று நீங்குதலும், நெகுவது ஆவதும் அப்படின்னா நெஞ்சம் உருகுதலும், நித்தலும் அப்படின்னா தினந்தோறும், மிகுவது ஆவதும் அப்படின்னா மேம்படுவதும், இன்று எனின் அப்படின்னா இல்லை எனின் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறார். எனக்கு புகுவது ஆவதும் போதரவு இல்லதும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது எப்படியேப்பட்ட வாய்ப்பு அப்படின்னா, புகுந்துட்டு திரும்ப வர வேண்டிய வேலையே இல்லை அங்கே. அப்படியேப்பட்ட சிவனின் பெரு நிலை அது. ஒரு அன்பரால் அந்த இடம் கிடச்சிடுது ஒரு அன்பருக்கு அப்படின்னா, அது ஒரு பொழுதும் திரும்பவும் கிடைக்காமல் போகாது. இழக்கிறதுக்கான இடமே அது கிடையாது. புகுவது ஆவதும் போதரவு இல்லதும், ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னா திரும்பி வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். பொன்னகர் புகப் போவதற்கு, ஒரு தடவை சிவபுரத்துக்கு போயிட்டோம்னா அந்த சிவனுடைய திருவடிகளை அடைந்து விட்டோமானால் திரும்ப வர்றதுக்கு வேலையே இல்லை. அப்படின்னா அந்த இடத்த எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தா, உகுவது ஆவதும் நம்ம என்ன செய்யணும், அதை அடைவதற்கு ஃபஸ்ட்டு இந்த உலகப்பற்றை நீக்க வேண்டும் அப்படிங்கிறார். பல வகையான குற்றங்கள் செய்திருவோம். நம்ம இந்த பற்றோடு நம்ம இருந்தோன்னா என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளோட ஒட்டிக்கிட்டே வரும். என்ன வரும் அப்படின்னா, 6 குற்றங்களும் வந்துடும். ஆணவம் முதலிய மும்மலங்களும் நம்மளுடையே தான் வரும். இந்த பற்றை நீக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி நீக்காமல் உகுவது ஆவதும் எந்தை எம்பிரான், ஏன் அதே மாதிரி நான் இதெல்லாம் விடணும் அப்படின்னா, அவர் என்னுடைய தந்தை அப்படிங்கிறதுனால நான் அவரோட போகிறது தானே நியாயம். அப்போது இந்த மாணிக்கவாசக பெருந்தகை தன்னை ஒரு குழந்தையாக பாவித்து கொள்கிறார். நான் என்னோட அப்பா அவர் அப்படின்னு பின்னாடியே எம்பிரான் அப்படிங்கிறார். இல்லை அவரா என்னோட அப்பா, அவர் என்னோட அப்பா மட்டும் இல்லை, எம்பிரான் அதாவது என்னுடைய தலைவன். நான் மகன்தான், நான் அடிமை. அவர் சொன்னால் நான் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன், அவர் சொல்கிறத நான் அப்படியே செய்வேன் அப்படிங்கிறார். நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் அப்படின்னு பாடுறார். ஏன் அந்த அளவுக்கு நான் அவருக்கு மகனாகவும் அவருக்கு அடிமையாகவும் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐயம் வரலாம், சந்தேகம் வரலாம். பல வகை குற்றங்களை எல்லாம் நீக்கிட்டு மேலே போகணுன்னு ஆசைப்படுறது எதற்காகன்னா, இந்த பற்றுலலாம் எனக்கு கிடைக்குது, ஐம்புலன்களும் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் அது நிரந்தரமானதா அப்படின்னா இல்லை, ஆனது. திரும்ப திரும்ப அது போய் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுது. ஆனால் நான் அடைய போகிற அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் அடைவன் இல்லையா, அது எப்படியேப்பட்டது, என்னை ஆண்டவன் கழற்கு, அவனுடைய திருவடிகளுக்கு. அது எப்படியேப்பட்ட திருவடிகள் தெரியுமா, மலர் திருவடிகள். சாதாரண மலர் இல்லை, அது வாசனை மிகுந்த அழகான நிறமுள்ள அழகான மலர் போன்ற திருவடிகள். அதுக்கு அன்பு செய்தட்டனா எனக்கு என்ன கிடைக்கும், ஆவது நித்தலும் அமுதோடு, தினமும் கிடைக்கும். என்ன கிடைக்கும், அமுது கிடைக்கும், தேனோடு தேன் கிடைக்கும், பால் கட்டி கிடைக்கும். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு தேன் கிடைக்கும், தேனும் பாலும் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறார். அப்போ தேன் பால் மாதிரி தானேன்னா அதை விட இந்த சுவையெல்லாம்
யோசிக்கவே முடியாது. அப்படியேப்பட்டதாக தான் இருக்கும். பட் மனிதர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அமுது, தேன், பால் கட்டி அப்படிங்கிற சுவையெல்லாம் கிடைக்குங்கிறார். ஏன் இந்த 3 அவர் ஒப்புமை கொடுக்குறார், ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னா, தேன் நம்ம சாப்பிடும்போது சுவை தரும். அது மட்டும் இல்லை, தேன் நமக்கு மருந்தாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. நிறைய மருந்தை தேனோட கலந்து தருவாங்க. நிறைய மூலிகைகள், சித்த மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா தேன் கலந்து தரும்போது அது இன்னும் அதாவது தேன் அப்படிங்கிறதே ஒரு மருந்து தான். அது நிறைய நோய்களை தீர்க்க தேன் உதவும். அதனால் இந்த சிவபெருமானுடைய திருவடிகள் எப்படி தெரியுமா இருக்கும்? அது அப்படியே தேன் மாதிரி இருக்கும். ஏன் தேன் மாதிரி இருக்கும்? அவருடைய திருவடிகளே மலர்கள் மாதிரி இருக்கும். மலர்களுக்குள்ளே என்ன இருக்கும்? தேன் இருக்கும். அதை ஏன் நான் தேனோட ஒப்பிடுறேன் தெரியுமா அப்படின்னா, இவர் எதுக்காக ஒப்பிடுறாருன்னா, அந்த தேன் ஃபஸ்ட்டு இனிக்கும், அது ரொம்ப சுவை. பின்னாடி அது மருந்தாகவும் மாறும். என் நோயை தீர்க்கும் மருந்தாக மாறும். என்னுடைய நோய் என்ன? இந்த பிறவிப்பினி தான். இப்படி பிறந்துக்கிட்டே இருக்கமே, அது நம்மளுடைய வினையால் தானே திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கும். பிறவி அப்படிங்கிறதே என்னன்னு சொல்கிறாங்க? பிறவி பிணி அப்படிங்கிறாங்க. அப்போ அது நோய் தானே. ஸோ நம்ம இறைவனை அடையணும்னா நிறைய அப்படியே ஒற்றை காலில் நின்றுட்டு தவம் பண்ணணும், யாகம் பண்ணணும், நிறையா பூஜை பண்ணணும், புனஸ்காரம் பண்ணணும், நிறையா ஜாபம் பண்ணணும்லாம் ரொம்பலாம் கஷ்டப்பட்டுக்கவே தேவையில்லை. ரொம்ப எளிமையாக என்ன பண்ணா, நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு அன்பு செலுத்தி பக்தி செலுத்தினாலே போதும். அப்படி செலுத்திட்டாலே அவர் என்ன பண்ணுவார்? பிறவி பிணிக்கு தேன் மாதிரி ஒரு அமுதையும் மருந்தையும் அப்படியே நமக்கு கொடுத்துருவார். அப்போ அது என்ன கிடைக்கும்? நமக்கு முழுசாக ரெமெடி கிடச்சிடும், பர்மனண்ட் ரெமெடி. அந்த நோயிலேருந்து நம்ம சுத்தமாக விலகிடலாம், திரும்ப பெறவாமல் அவர் பார்த்துக்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் அவர் பாலை இங்கே சொல்கிறார். ஏன் பாலை சொல்கிறார் அப்படின்னா, பாலுக்குள்ளே நெய் இருக்கும், ஆனால் பார்த்தா தெரியாது. அந்த பாலை காய்ச்சி அதை உரைக்கூத்தி அதுக்கப்புறம் கடைஞ்சி அதுக்கப்புறம் வெண்ணெய் கடைச்சி அதை நெருப்பில் வச்சு அதை உருக்கும் பொழுது தான், சூடு காட்டின பிறகு தான் நமக்கு நெய் கிடைக்குது. அதே மாதிரி சிவபெருமானை நம்ம மனசாக நம்ம வேண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பாலுக்குள்ளே நெய் மறைஞ்சிருக்குல்ல, அதே மாதிரி இந்த பக்திக்குள்ள வீடு பேரு அப்படின்னு ஒரு நெய் மறைஞ்சிருக்கு. சிவபெருமானின் திருவடிகள்லையே நம்ம மனதை படுத்தினோமானால் அந்த திருவடிக்குள்ளே இது நமக்கு மறைஞ்சிருக்கு. திருவடி மலர்கள் தான், அதில் தேன் இருக்குது. அந்த தேன் தித்திக்கும். அது தித்திக்கிறதோட்டு மட்டுமல்லாமல் நமக்கு பிறவி பிணியை தீர்க்கும். பிறவி பிணியை தீர்த்து நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுடும்? பாலில் நெய் மறைஞ்சிட்ருக்கிற மாதிரி இங்கே வீடு பேர் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, முக்தி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த முக்தி நிலையை நமக்கு கொடுத்துடும். கரும்பு என்ன பண்ணுவாங்க? ஆலையில் போட்டு சாராக்கி அதை தீயிலிட்டு காய்ச்சினா அதுக்கப்புறம் அதுக்கு கட்டி கிடைக்கும். ஆனால் இது அப்படிலாம் இல்லை. கஷ்டமே பட வேணாம், கரும்பு மாதிரி நம்மளை போட்டு புழிஞ்செல்லாம் எடுக்க வேணாம், சாரெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, தீயிலெல்லாம் நம்மளை இட மாட்டாங்க. அதனால் நிறைய சடங்குலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக எளிமையான ஒரு வழி இருக்குது, மார்க்கம் இருக்குது. அது என்னது? இறைவனின் திருவடியில் அன்பு செய்வார், அது போதும். அது அவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும், அப்படியே இது எல்லாம் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இன்று எனின் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னாலும், அந்த மாதிரி நம்ம இறைவன் மேலே அன்பு கொண்டோம்னா அது என்ன ஆகும்? பேரானந்தம் வரும் நம்ம மனசுக்குள்ளே. அது எப்படி வரும் தெரியுமா? மேலும் 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதிகமாக ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ சொல்கிறேன், இவ்வளோ அருள் கிடைக்கும், இவ்வளோ பேரானந்தம் கிடைக்கும், இவ்வளோ அருள் ஒரு பேரின்பம் கிடைக்கும், சுவையாக இருக்கும், மருந்தாக இருக்கும், எல்லாம் சொல்லிட்டேன். ஆனாலும் உனக்கு புரியலையே, என் செய்கேன் வினையேனே. இவ்வளோ சொல்லியும் இந்த மனமே உனக்கு புரியல அப்படின்னா இது என்னோட வினை பயன். சிவ ஆனந்த போகம் உலகத்தோடு எதோடையுமே ஒப்பிட முடியாது. ஆனாலும் நமக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன். அமுது மாதிரி இருக்கும், தேன் மாதிரி இருக்கும், பால் மாதிரி இருக்கும், கற்கண்டு மாதிரி இருக்கும்லாம். அப்போ கூட நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. இந்த உலக பற்றை நீக்குவது அப்படிங்கிறது எதற்காகனா சித்தை சுத்தி பண்ணணும், உள்ளத்தை சுத்திகரிக்க வேண்டும். சித்த சுத்தி பெறுவதற்கான உற்ற உபாயம் பற்று அறுத்தலே.
அதை நீ செய் மனமே என்று தன் மனதிற்கு அவர் அறிவுரை கூறுகிறார். இன்னும் சொல்லப்போனால் வேண்டுதலை வைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானின் திருவடிகளை நாமும் வணங்கலாம். அந்த திருவடி மலர்களில் இருக்கும் தேனை பருகலாம். நாமும் இந்த பிறவி பிணியிலிருந்து விடுதலை பெறலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.